நண்பர்களே வணக்கம், குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நேற்று வந்து ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் வீடியோ வந்து என்னால் போட முடியலை. யூடியூப்பில் வந்து ஒரு போஸ்ட் மட்டும் போட்டிருந்தேன். நேற்று வந்து என்னுடைய பிளானிங் என்ன அப்படின்னா வந்து எங்கே ஓப்பன் ஆக போகுது அப்படிங்கிறதுல பெரிய கன்ஃபியூஷன் இருந்தது. ஏன்னா நேற்று காலையில் கிஃப்ட் நிஃப்டிக்கே வந்து ஒரு க்ளூ கிடைக்கல. ஏன்னா லாஸ்ட் ஃப்ரைடே வந்து யூஎஸ் மார்க்கெட் வந்து க்ளோஸாக இருந்தது. ஸோ கிஃப்ட் நிஃப்டியுமே வந்து கன்ஃபியூஷனில் தான் இருந்தது. ஸோ நான் நினச்சது ஃப்ளாட் ஓப்பனிங் ஆர் ஸ்லைட் கேப் டவுன் ஓப்பனிங் அந்த மாதிரி ஆகும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதனால தான் மென்ஷன் பண்ணியிருந்தது 24,200 வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். ஏன்னா கேப் ஃபில் பண்ணும், இங்கே சப்போர்ட் எடுத்து மறுபடியும் மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த யூடியூப் போஸ்ட்டில் போட்டிருந்தேன். பட் எல்லாமே ராங் ஆயிடுச்சு. ஓப்பனிங்கே வந்து கேப் அப். ஏன்னா கிஃப்ட் நிஃப்டிக்குமே வந்து க்ளூ இல்லாததுனால அதுவுமே வந்து ஒரு ஃப்ளாட் அந்த ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஜஸ்ட் ஓப்பன் ஆன உடனே கிஃப்ட் நிஃப்டியும் வந்து மேலே போயிடுச்சு. ஸோ மார்க்கெட் வந்து நேற்று ஓப்பனிங் வந்து மேலே ஓப்பன் ஆனதுனால ஃபுல் டே பாசிட்டிவ் தான். ஈவன் நான் பிளான் பண்ணதும் 24,200 சப்போர்ட் எடுத்து பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் மேலே போய் ஓப்பன் ஆகி ஃபுல் டே வந்து மார்க்கெட் வந்து புல்லிஷாகவே இருந்தது. ஸோ இந்த மூவ் வந்து கேப்சர் பண்ணுறதுக்கான நல்ல சான்ஸ் தான் கிடச்சிது. ஸோ எங்கே என்ட்ராக இருந்தாலும் ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour கழிச்சு என்ட்ராக இருந்தால் கூட ஒரு ரீசனபிள் ப்ராஃபிட் தான் வந்து கிடச்சிருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம். இன்றைக்கி வந்து வீக்லி எக்ஸ்பைரி, நிஃப்டியோட வீக்லி எக்ஸ்பைரி. ஸோ நேற்று வந்து யூஎஸ் மார்க்கெட் பாசிட்டிவாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு. நம்ம கிஃப்ட் நிஃப்டியுமே நேற்று நைட் வந்து நம்ம டே டைமில் நிஃப்டி க்ளோசிங் ஆனதை விட ஆல்மோஸ்ட் ஒரு 100 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்சில் மேலே தான் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி எதிர்பார்க்குறது கேப் அப் தான், இல்லை அட்லீஸ்ட் ஃப்ளாட் ஆனால் கேப் அப் அந்த மாதிரி ஓப்பன் ஆகும்னு எதிர்பார்க்குறோம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன, இன்றைக்கி எக்ஸ்பைரி இருக்கு இல்லையா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 24,500 விட 24,400 புட் ஆப்ஷன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நிறையா பேர் வந்து புட் ஆப்ஷன் ஷார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பாசிபிளி 24,400 வந்து இன்றைக்கி பிரேக் டவுன் பண்ணி கீழே வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. அதே சேம் டைம் 24,500லையுமே ஒரு சிக்னிஃபிகண்டான ஓஐ இருக்குது. ஸோ 400 to 500 இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட்டை இன்னைக்கு க்ளோஸ் பண்ணுறதுக்கு ரெண்டு சைடு உள்ள ஆப்ஷன் செல்லர்ஸும் ட்ரை பண்ணுவாங்க. பட் வீக் அப்படின்னு பார்த்தா 24,500 தான் வீக்காக இருக்குது. ஸோ இதை பாசிபிளி பிரேக் அவுட் கொடுத்து இந்த செல்லர்ஸுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் ப்ராப்ளத்தை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு மார்க்கெட் வந்து ட்ரை பண்ணும். ஓகே, ஓப்பனிங் வந்து கேப் அப் இந்த ரேஞ்ச். ஆனால் இந்த 24,440 இருக்குல்ல, இது வந்து நேற்று அதிகமான வேல்யூம் நடந்த ஏரியா. ஸோ 24,400 யாரெல்லாம் ஷார்ட் பண்ணி வச்சுருக்காங்களோ இன்ஸ்டிடியூஷன்ஸ், அவங்க வந்து இந்த 24,450 பிரேக் டவுன் பண்ண விட மாட்டாங்க. ஏன்னா இது பிரேக் டவுன் ஆச்சுன்னா இவங்களுக்கு ப்ராப்ளம் ஆகும், 24,400 வந்து ப்ராப்ளம் ஆகும். ஸோ மேக்ஸிமம் 24,440 வந்து ஹோல்டு பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ ஈவன் கேப் டவுன் அந்த மாதிரி ஓப்பன் ஆனாலும் 24,440 சப்போர்ட் எடுத்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒன் திங். இன்னொன்று வந்து 24,500 ஷார்ட் பண்ணி கால் ஷார்ட் பண்ணி வச்சுருக்கிறவங்க 24,520 வரைக்குமே வந்து அவங்க பொசிஷனை வந்து க்ளோஸ் பண்ண மாட்டாங்க, பயப்பட மாட்டாங்க. ஏன்னா டே டைம் ஃப்ரேம் அந்த ஷார்ட்டில் பார்த்தோம்னா அந்த 24,520 வந்து ஒரு முக்கியமான லைன். நிறைய டைம் வந்து இங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வந்துருக்குது. ஸோ 24,520 நம்ம ஒரு டார்கெட்டாகவே வச்சுக்கலாம். ஸோ அது வரைக்கும் வந்து இந்த 24,500 ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து பயப்பட மாட்டாங்க. ஆனால் இதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஆச்சுன்னா 24,520 பிரேக் அவுட் ஆச்சுன்னா இவங்க எல்லாருக்கும் ப்ராப்ளம் வரும். இவங்க பொசிஷனை வந்து கவர் பண்ணுவாங்க. கவர் பண்ணால் ஷார்ட் கவரிங் ட்ரிகர் ஆகி 24,600 வந்து கன்ஃபார்ம் இன்னைக்கு போகிறதுக்கு. ஆனால் என்ன ப்ராப்ளம்னா எக்ஸ்பைரி அன்னைக்கு வந்து ஒரு பயங்கரமான காம்படிஷன் மாதிரி நடக்கும். ஏன்னா 24,500லேயும் வந்து ஆல்மோஸ்ட் 2 lakh லாட்ஸ் நினைக்கிறேன், 2 lakh லாட்ஸ் வந்து லாட் இங்கே இருக்குது. ஸோ இவங்க ரொம்ப ஹார்டாக வந்து ட்ரை பண்ணுவாங்க மார்க்கெட்டை வந்து பெண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு காம்படிஷனான சுச்சுவேஷன் மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம எந்த ட்ரேட் எடுத்தாலும் குயிக் மூவ் கிடைக்கும். அந்த குயிக்லேயே வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணிடணும். வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் பிக் ப்ராஃபிட்டுக்காக வெயிட் பண்ணோம்னா மேபி அது நமக்கே ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ இன்றைக்கி எதிர்பார்க்குறது பாசிட்டிவ் மூவ். 24,500 கால் செல்லர் ப்ராப்ளம் ஆனாங்கன்னா ஃபுல்லாக ஷார்ட் கவரிங் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் 24,400 உள்ள புட் செல்லர்ஸ் மேக்ஸிமம் வந்து மார்க்கெட்டை வந்து கீழே விட மாட்டாங்க. மேக்ஸிமம் மீன்ஸ் 24,440 கீழே விடுறதுக்கான சான்சஸ் கம்மி. ஈவன் இது பிரேக் டவுன் ஆனால் கூட உடனே நீங்கள் வந்து உடனே நம்ம வந்து ஷார்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணக்கூடாது. ஏன்னா 24,400 வரைக்கும் வந்துட்டு ஈவன் ஜஸ்ட் பிலோ இந்த லோ இருக்கு இல்லையா, இது வந்து ஃபிபோனச்சியில் வந்து 0.3 ரீட்ரேஸ்மெண்ட் வரும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் 0.38 அந்த ரீட்ரேஸ்மெண்ட் வருது. ஸோ அதனால் 24,400 பிரேக் டவுன் ஆனால் கூட இந்த பெண்ட் 24,380 இங்கே வரைக்கும் வந்துட்டு கூட மறுபடியும் வந்து 24,400 பிரேக் அவுட் பண்ணி மேலே போகிறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து புட் செல்லர்ஸ் மேக்ஸிமம் சேஃப் மாதிரி தான் தோணுது. ப்ராப்ளம் வந்ததுன்னா
24,500 கால் செல்லருக்கு தான் ப்ராப்ளம் வரும். இங்கே இது பிரேக் அவுட் ஆனால் ஷார்ட் கவரிங் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஃபைனலாக இன்னொரு பாசிபிலிட்டி, 2 பேருமே சேஃப் ஆயிடுவாங்க. டே ஃபுல்லாகவே சைட்வேஸ் இந்த ஏரியாவிலே மூவ் ஆகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி ஆச்சுன்னா 2 செல்லர்ஸுமே சேஃப் ஆயிடுவாங்க. மார்க்கெட் சைட்வேஸ் மேபி ஒரு 50 பாயிண்ட் மேலே 50 பாயிண்ட் கீழே நமக்கு அந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் மட்டும்தான் கிடைக்கும். ஐ மீன் இன்ட்ராடேயில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு. ஓகே கைஸ், இதுதான் இன்றைக்கி பிளானிங். எஃப்ஐஐ நேற்று நெட்டாக பை தான் பண்ணியிருக்கிறாங்க. க்ரூட் ஆயில் ப்ரைஸ் நார்மலாக இருக்குது. பெரிய குளோபல் இஷ்யூஸ் ஒன்றும் இல்லை. எஸ்டர்டே யூஎஸ் மார்க்கெட் பாசிட்டிவாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஈவன் யூஎஸ் டாப் கம்பெனிஸ் எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இன்றைக்கி அதனால் பாசிட்டிவ் சைன் எதிர்பார்க்குறோம். ஸோ உங்களுடைய பிளானிங்கையும் ஆட் பண்ணிக்கிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். தேங்க்யூ.